கேஷ் அது வந்து கோல்டாக வேணால் மாற்றி கன்வெர்ட் பண்ணி வைங்க, அது யூஸ் ஆகும். அந்த கோல்டு வந்து எப்போவும் பேங்க் கொலாப்ஸ் ஆனாலும் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனாலும் என்ன ஆகும், கோல்டு வந்து நமக்கு வந்து பயன்படும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். சிட்டியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஐடியில் அங்கேயே ஒர்க் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களா அங்கேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, வாடகை வீட்டுக்கு போங்க, வாடகை வீட்டு போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பேக்கப் வந்து என்ன பண்ணிடுங்க, ஒரு கிராம பிரதேசங்களில் வச்சுருங்க. ஏன்னா எப்போவுமே போர் வரும்போது என்ன இருக்குன்னா அந்த அந்த சிட்டியை சுற்றி தான் அந்த அட்டாக் வந்து நடக்கும். இது நான் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குற முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் யார் பார்க்குறீங்க யார் பார்க்கலன்னு எனக்கு தெரியாது. நான் என்னுடைய சஜஷன் நான் சொல்கிறேன். நல்ல மனிதர்கள் யாராக இருக்கட்டும் பாதிக்க வரக்கூடாது. அவங்க இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியவராக இருக்கட்டும், நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்லாம் சொல்லலாம். இது ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து அல்லாவுடைய செய்திகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் நான் வந்து மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு தடவை அதை வந்து அசாப் கொடுத்து தான் தீருவேன் அப்படிங்கிறா. இன்றைக்கி எல்லா நகரங்களுமே வந்து அல்லாவுடைய அசாபுக்கு எலிஜிபிலியாக தான் என்ன இருக்குது அது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் சொன்னது 2 விஷயம். ஒன்று, கரன்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, டவுனில் வந்து சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, அல்லது ஒரு கடை இருக்குது, அது இருக்குதுன்னா வச்சு ஓட்டுங்க, புரியுதுங்களா? நாளைக்கு ஹியாமத் வந்துச்சுன்னா இன்னைக்கு கூட போய் நீங்கள் போய் கடையை திறங்க, அவங்களாம் வேணான்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் பேக்கப்புக்கு அங்கே ஒரு ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு கிராமத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நீங்கள் மூவ் ஆகாதீங்க, தேவையில்லை. கிராமத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு குத்தகை கொடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ணி வைங்கன்னு சொல்லும். பாருங்க, பல்றதுக்கு 1000 பேர் இன்றைக்கி ஏழைகள் வந்து கிராமத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாரோடவும் இணக்கமாக வாழணும். முதல்ல அந்த ஒரு குறுகிய புத்தியே நம்ம இருக்கக்கூடாது. இவன் வந்து இப்படி, இவன் வந்து இப்படி, இவனுடைய கடல் நம்பிக்கை இப்படி இருக்குது. இன்றைக்கி நல்லவங்க கெட்டவங்க அவ்வளோதான். மனித உயிருக்கு மதிப்பு தருபவர்கள் தராதவர்கள் இவ்வளோதான் பிரிக்கணுங்க. அடுத்த கேட்டகரியில் நீங்கள் பிரிக்கவே கூடாது, புரியுங்களா? ஒரு ரத்தத்தை விட புனிதம் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து நான் ஹரம் ரசூல்லா அதாங்க என்ன சொல்கிறேன், இந்த ஹரமை விட மனித ரத்தம் வந்து புனிதமானதுன்றாங்க. இப்போ வந்து அரபுகள் அழிக்கப்படுறதுக்கு தகுதியானவங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்-அக்ஸா போகிறது ஒரு மேட்ரு இல்லை. 33,000 ஹரம் ஷரீஃப்கள் தகர்க்கப்பட்டிருக்கு. 33,000 உயிரும் என்ன, அது ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு அப்பாவியோடைய உயிரும் என்ன, ஹரம் ஷரீஃப். அது 5 லட்சம் ஹரம்கள் தகர்க்கப்பட்டுருச்சு எங்கே, ஈராக்கில். அப்போவும் இந்த அரபுகள் வந்து வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ இன்னைக்கு இதையும் வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அல்-அக்ஸா தகர்க்கப்பட்ட உடனே இது வந்து இஸ்ரேலே வந்து பண்ணிவிடும். என்ன பண்ணிவிடும், அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் பேஸ் தான் இவங்களை காப்பாற்றிட்டு இருக்கு, அந்தந்த மன்னர்களை. அந்த அமெரிக்க பேஸ் வந்து எல்லாரும் கை கட்டினாங்களா போதும், அப்படியே வந்து கொந்தளிப்பாக மாறி மிகப்பெரிய லெவலில் குழப்பங்கள் கிளர்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து